வணக்கம் நண்பா. உங்களிடம் ஓர் திட்டம் இருந்து அதை அதிகமானவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் விமர்சிப்பார்களாக இருந்தால் தயங்காமல் அதை முயற்சித்து பாருங்கள். ஏனெனில் இவ்வுலகையே திருப்பி போட்ட பல வெற்றிகரமான திட்டங்கள் ஆரம்பத்தில் பல மனிதர்களால் முட்டாள் சிந்தனைகள் என கிண்டலடிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவையே என்கின்றார் எலோன் மஸ்க். நண்பா, நிச்சயம் இவ்வுலகில் உள்ள அதிகமான மக்கள் ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பதில்லை, புதுமைகளை விரும்புவதில்லை, தனக்கான தனித்துவம் எது என்பதை தேடுவதில்லை. அவர்கள் எப்போதும் பழமைவாதிகளாக கூட்டத்தோடு கூட்டமாக ஓர் ஆட்டு மந்தையைப் போல பயணிக்கவே விரும்புவார்கள். அப்படியே உன்னையும் வாழச் சொல்வார்கள். அதுதான் வெற்றிக்கான வழி என உறுதியாக கூறுவார்கள். ஆனால் அவர்களது பேச்சைக் கேட்டு அவ்வழியிலேயே நீயும் பயணிப்பாயாக இருந்தால் நிச்சயம் உனது வாழ்க்கையும் அவர்களது வாழ்க்கையைப் போல எதற்கும் உதவாததாகவே அமையும். அதில் உனது கனவுகள் வெறும் கனவுகளாக மட்டுமே இருக்கும். போராட்டங்களும் மனவருத்தங்களுமே அங்கு உனக்கு என்றும். மாறாக நீ உனது தனித்துவம் என்ன, கனவுகள் என்ன என்பதை கண்டறிந்து அக்கனவுகளை அடைவதற்கான ஓர் வாழ்க்கையை வாழ்வாயாக இருந்தால் நிச்சயம் நீ இப்பழமைவாத மனிதர்களிடமிருந்து தனித்து நிற்பாய், தனித்து சிந்திப்பாய், தனித்து வெற்றியடைவாய். வாழ்வில் அவர்கள் எவருக்கும் கிடைக்காத கண்ணியமும் நிம்மதியும் உனக்கு கிடைக்கும். எனவே நம்பிக்கையோடு உன் கனவுகளுக்காக போராடு. எக்காலத்திலும் அந்நம்பிக்கைகள் தோற்றுப் போகாது. ஓகே, ஃபைனலா வீடியோ முடிஞ்சிருச்சு. சப்ஸ்கிரைப் மட்டும் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் நண்பா.